I sent my word and he இந்த 13வது டிசைபிள்ஷிப் வகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவழைக்கிறேன். How do we heal the sick? வியாதியஸ்தர்களை நாங்கள் எப்படி குணமாக்குவது? அப்ப நாங்கள் இதுக்கு முக்கியமான காரியம், எங்களுக்கு இந்த வியாதிகளை பற்றியும் குணமாக்குறதை பற்றியும் கடவுளுடைய சித்தம் என்ன என்பதில் எங்களுக்கு தெளிவு இருக்கணும். இப்போ கடவுளுடைய சித்தம் என்ன என்பது வார்த்தையை நாங்கள் கவனமாக படிக்கணும். அந்த கேபிட்டல் ரேமாவை சரியாக விளங்கி போடணும். அதுக்கு நாங்கள் வார்த்தையை அந்த ஆத்தர் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வந்தார், ரைட்? அந்த தேவனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையும், அது பெரிய ரேமாவாக இருக்கட்டும் சின்ன ரேமாவாக இருக்கட்டும், முக்கியமாக பெரிய ரேமா லோகோஸ்ன்ற ஒரு பகுதி, அது சில வழியில சின்ன ரேமாவை பிள்ளையா எடுக்கலாம். ஆனா அந்த பெரிய ரேமா அது ஒரு காலம் போய்க்காது. அவை அது என்ன சொல்லுது என்பதுல, கடவுளுடைய சித்தம் என்ன என்பதுல தெளிவு இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு பகுதி தான் ஐசாயா 53ஆம் அதிகாரம். ஐசா 53ஆம் அதிகாரம் தான் இயேசு சிலுவையில அறையப்படுவதை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லி யாரை கேட்டாலும் ஒத்துக்கொள்வாங்க. ஐசாயா 53ஆம் அதிகாரம் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம் பழைய ஏற்பாட்டுல. ஓகே, அதுக்கு போவோம். நாங்க ரெண்டு வசனமே பார்ப்போம். 1ஆம் 2ஆம் வசனங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இது ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். அவைகள் எல்லாம் கொஞ்சம் பாத விலகி போய் பிழையான வழிகள்ல போய் கடவுளுடைய டிசிப்ளினுக்குள்ளாக வந்து, அப்பையும் அவர் சொல்றார், சரி இப்படி நிலைமை மோசமா இருந்தாலும் அவர் தன் வாக்கு தத்துவத்தை அவர் மறக்கல, அவர் அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் சொல்றார். ஆனா அவர் சொல்றத சனம் பெரிசா கேட்கிற நிலையில இல்லை. அதனாலதான் சொல்றார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம், அவருடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. Who hath given credence to that which we heard? And the arm of Jehovah, on whom had it been revealed? Yea, he cometh up as a tender plant before him, and as a root out of a dry land. He hath no form, no honor when we observe him, no appearance when we desire him. இது young literal translation. young literal translation என்பது அந்த எபிரேய மொழியில இருந்து அதுக்கு க்ளோஸ் ஆக அப்படியே வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டது மாதிரி இங்கிலீஷ்ல. அப்ப இது இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் கனட் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அதை வடிவ டிரான்ஸ்லேட் பண்ணாததால கடவுளுடைய சித்தம் என்ன என்பதுல சாத்தான் அன்றைக்கு மக்களை குழப்பி வச்சிருக்கிறார். அப்ப அதுக்கு இந்த யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், அந்த எபிரேய மொழியில என்ன சொன்னது என்பதை அது டிரான்ஸ்லேட் பண்ணினது தான் இந்த இது. நாங்க இத ரஞ்சனா அன்றைக்கு ஹீப்ரு பைபிள், அது ஹீப்ரு பைபிள்ல இருந்து, இப்ப இது இங்கிலீஷ்ல இருந்துட்டு ஹீப்ருவை பாக்குறோம், அது ஹீப்ரு பைபிள்ல இருந்துட்டு இங்கிலீஷ்ல போட்டிருக்கும். அது தெளிவா இந்த யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் சொல்ற மாதிரி தான் அதுல இருக்குது. தமிழ் பைபிள் கடவுளுக்கு ஸ்தோத்திரம், அது அந்த யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷனுக்கு கிட்டத்தான் தமிழும் சொல்லுது. ரைட்? இது 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், இதுல பெரிய கேள்வி ஒன்றும் இல்லை. 3ஆவதும் 4ஆவதும் தான் முக்கியமான வசனங்கள். இப்ப இதை பார்ப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். இப்ப இதுல இந்த பாடு என்பது better than many other English translation.
ஆனா உண்மையா இந்த எபிரேய மொழி சொல்றது கோலி என்றா வருத்தம். அதுக்கு அது ஒன்றுதான் டிரான்ஸ்லேஷன். நோய்கள், வருத்தம். அனுபவித்தவர் என்பது அந்த யாடா என்பது அங்கு ஜெனிசிஸ் சாப்டர் 4 verse 1ல ஆபிரகாம் ஏவாளை அறிந்தாள். யாடா என்றா உடல் உறவு கொண்டார். அப்போ ஒரு 50% நேரம் யாடா என்ற அந்த சொல்லு ஒருவரை ஒருவர் அறிவது, knowing a person intimately. 50% உடல் உறவு கொள்றதை பற்றி. அப்ப இதுல சொல்றேன், இயேசு நோய்களை அறிந்தவர். அப்ப பிரச்சனை அங்க வந்ததா இருந்தா, இயேசு நோய்களை அறிஞ்சவர், அவர்ல நோய் இருந்தது, அவர்ல வருத்தம் இருந்தது, அதை அப்படி சொல்லலாம் என்று சொல்லித்தான் கணக்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் கிரீஃப் வேற விதமான சொல்லுகளை பாவிச்சிடும். இதால நாங்க கடவுள் ஹீலிங்கை பற்றியும் சிக்னஸை பற்றியும் அவற்றை சித்தத்தை சாத்தான் போட்டு குழப்பி விட்டான். ஆனா எபிரேய மொழியில போய் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. இயேசு வருத்தங்களை நல்லா அறிஞ்சவரா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அகெயின் அந்த பாடுகள் என்றது கோலி, ரைட்? நோய்களை ஏற்றுக்கொண்டு என்றது நாசா. அதுவும் தமிழ்ல வடிவா இருக்கு, ஏற்றுக்கொண்டு. இப்போ உண்மையா அந்த எபிரேய மொழியில போய் பார்த்தீங்களா இருந்தா ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு குனிஞ்சு கொண்டு போறார். அந்த இடத்துல இயேசு சொல்ற, இங்கதான் அப்ப உண்ட பாரத்தை நான் சுமக்கிறேன்னு அந்த பாரத்தை தனக்கு மேல ஏற்றுக்கொண்டு நீ நிமிந்து நட என்றதுதான் அந்த நாசா என்று சொல்லு. மெய்யாவே அவர் நம்முடைய அப்ப வருத்தங்களை ஏற்றுக்கொண்டு, நாங்கள் அதால குனிஞ்சு போகாமல் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இப்ப யங் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், he is despised and left of men, a man of pains and acquainted with sickness. அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுது. இந்த acquainted என்றது அதோட பழகினதுன்றது இல்லை. உண்மையா அந்த கிரேக்க சொல்லு அந்த எபிரேய சொல்லு யாடா, very closely acquainted. And as one hiding the face from us, he is despised and we esteemed him not. Surely our sickness, அவர் நோய்களை அறிந்தார், அது சுமந்தார், அது எங்கட sickness he had borne, அவர் சுமந்தார், and our pains he had carried them, and we have esteemed him plagued, smitten of God and afflicted. சரியா? அப்ப இதுல தெளிவாக சொல்லப்படுது, இயேசுக்கு மேல் வருத்தம் இருந்தது, அது எங்கட வருத்தத்தை அவர் சுமந்தார். சரியா? அப்ப அங்கால 5ஆம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அது எங்களுக்கு தெரியுது, எங்கட மீறுதல்கள் எங்கட அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். அதாலதான் எங்களுக்கு அதுல இருந்து மன்னிப்பு கிடைக்குது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இருந்த அந்த சமாதானமான உறவு முறிந்து திருப்பி அந்த சமாதானத்தை கொண்டு வருகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். திரும்பவும் சொல்றார், அவர் எங்கட வருத்தத்தை சுமந்தார். அது எப்படி என்றாலும் அவற்ற தழும்புகள், அவர் வேண்டின அந்த அடிகள். இப்ப இந்த செபூரா என்ற இந்த சொல்லு ப்ரூஸ், வூண்ட்ஸ், ரைட்? அவருக்கு மேல் போடப்பட்ட அந்த அடிகள், ரைட்? அதனால நாங்கள் குணமாகிறோம். ஏன் தமிழ் பைபிள் அதுல வடிவா போடுது, குணமாகிறோம். கிரேக்க சொல்லு ராஃபா, ரைட்? இது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து வந்தோன்னு கொடுத்த முதலாவது வெளிப்படுத்தல். நான் தான் உங்களது பரிகாரியான கர்த்தர்.
I am Jehovah Rapha. அதான் இங்கேயும் சொல்றார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். சரி, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். Young literal translation, and he is pierced for our transgressions, bruised for our iniquities. The chastisement of our peace is on him, and by his bruise there is healing to us. All of us like sheep have wandered, each to his own way we have turned. And Jehovah hath caused to meet on him the punishment of us all. எங்களுக்கு கிடைக்க எங்கட அக்கிரமங்கள், எங்கட வருத்தங்கள், எங்கட மீறுதல்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் மேல் போட்டார். 7, 8 வசனங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவருக்கு அடிபடுகிற நேரங்கள்ல அவர் ஒன்றும் கதைக்கல. ஏன்னா அந்த அடிகளால் தான் எங்கட பாவங்களுக்கும் எங்கட நோய்களுக்கும் அவர் பரியுபகாரம் கொண்டு வரார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பினும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து, ஜீவன் என்பது ஆண்டவருக்கும் அவருக்கும் இருந்த உறவு. அந்த அப்படி ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். நாங்க ஜீவனை பெறுவதற்காக அவர் ஜீவனை இழந்தார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இந்த வாதிக்கப்பட்டார் என்றது நெகா. Young literal translations, it hath been exacted, and he hath answered, and he openeth not his mouth. As a lamb to the slaughter he is brought, and as a sheep before its shearers is dumb, and he openeth not his mouth. By restraint and by judgment he hath been taken. And of this generation who doth meditate, that he hath been cut off from the land of the living. By the transgression of my people he is plagued. அப்ப இந்த நெகாண்ட வார்த்தை அந்த வாதைகள், எய்த்தியருக்கு மேல வந்த வாதைகள், ரைட்? அப்ப அது நோய்களையும் குறிக்குது, வேற கஷ்டங்களையும் குறிக்குது. அப்ப ரெண்டும் பாவத்துக்காகவும் நோய்களுக்காகவும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் சுமந்தார் என்றதான் எசாயா தீர்க்கதரிசி சொல்றார். 9, 10 பார்த்தா, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத கொலியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐசுவரியவானோட இருந்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டது யோசேப்பு, அரிமத்தேயா ஊரை சேர்ந்த ஒரு பணக்கார யோசேப்புடைய கல்லறையில். அது இப்பயே சொல்லப்பட்டது. அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்ப இதுல இந்த பாடுகள் என்றது அகேன்சாலா, அது வருத்தத்துக்கு உட்படுத்தினார் என்று சொல்லுது. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். And it appointed with the wicked his grave, and with the rich his high places, because he hath done no violence, no is deceit in his mouth. And Jehovah hath delighted to bruise him. He hath made him sick. If his soul doth make an offering for guilt, he seed, he prolongeth days. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த இயேசுல வருத்தம் இருந்தான்னு சொல்லேலுமா? அப்படி எப்படி இயேசுல வருத்தம் இருக்கும் என்று சொல்லி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் அந்த சோழி அல்ல சலான்றதை வேற வேற சொற்பிரயோகங்கள் செய்து விட்டாங்க. இதனால சனங்களுக்கு கடவுளுடைய சித்தம் என்னன்றதுல குழப்பம் வந்தது. ஆனா எசாயாவை இந்த 53ஆம் அதிகாரத்தை வடிவா வாய்ச்சு பார்த்தீங்களா இருந்தா, ரெண்டுக்காகவும்
அவர் நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். அவர்கிட்ட தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம். அவர் வேண்டின அடிகளால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடி அவருக்கு மேல கிடைச்சது. நாங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டியதுக்காக அவர் அறையப்பட்டார். சரியும். அப்ப ஆனா அது நீங்க இன்றைக்கு ஹீப்ரு பைபிளை வாய்ச்சு பார்த்தாலோ இல்ல யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனை வாய்ச்சு பார்த்தாலோ அது சிக்னஸும் எங்களுக்கு மேலே இருக்கப்படாது, பாவமும் இருக்கப்படாது, சிக்னஸும் இருக்கப்படாது. ஆனா இருக்குது, அதுக்குரிய தண்டனைகளை அவர் அனுபவிச்சுட்டார். The pleasure of Jehovah in his hand doth prosper. கடைசி 2 வசனங்களும், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமாக்களாக்குவார். அப்ப அவரை குறிச்ச அறிவு, அந்த ஞானம், அவர் ஆண்டவர், அவர் கிறிஸ்து என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபுறப்படைஞ்சு கனக பேர் நீதிமான்கள் ஆகிறோம். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலூற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். Of the labor of his soul he is satisfied. அவர் அந்த பாடுகளால வரப்போற பலனை கண்ட அவருக்கு சந்தோஷம். Through his knowledge give righteousness doth the righteous one, my servant to many, and their iniquities he doth bear. Therefore I give a portion to him among the many, and with the mighty he apportioneth spoil, because that he exposed to death his soul, and with transgressors he was numbered, and he the sin of many hath borne, and for transgressors he interceded. சரியா? அப்ப ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நாங்க தியானிச்சு பார்க்க இதுல தெளிவாக பாவத்துக்கும் நோய்களுக்குமாகவும் அவர் மரிச்சிருக்கிறார் என்பது தெளிவாக சொல்லப்படுது. சரி, இது நாங்க சரியா இதை விளங்குறோமா அல்லது எங்களுக்கு அந்த காலகட்ட சொற்பிரயோகங்கள் சரியா விளங்காததால பிழையான முடிவுக்கு வரமான்னு பார்த்தால், சரி, மத்தேயு 8:1-9 மட்டும் பார்ப்போம். இது என்ன, அவங்களுக்கு மத்தேயு முக்கியமாக யூத மக்களுக்கு எழுதப்பட்ட சுவிசேஷம். இப்ப அவருக்கு இதுகள் எல்லாம் நல்லா தெரியும், ரைட்? அப்ப நாங்கள் பார்ப்போம் அவர் என்ன சொல்றாரு. அப்ப இந்த 5ஆம் அதிகாரத்துல இந்த 7ஆம் அதிகாரம் மட்டும் மலப்பிரசங்கத்துல இயேசு இந்த பரலோராட்சியத்தை குறித்து எவ்வளவோ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப அது முடிஞ்சிட்டு மலையிலேருந்து இறங்கி வாரார். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். சரி, இப்ப பாத்தீங்களா இருந்தா இந்த ரங்கின உடனே என்ன நடந்ததுமே கணக்க நடந்திருக்கும். என்ன அதுல சிலதுகளை எடுத்து அதுல மத்தேயு சொல்றார், மாக்கு சொல்றார், லூக்கா, யோவான். ஆனா பாருங்க, ஒரு முதலாவத மலப்பிரசங்கத்துக்கு பிறகு முதலாவத போடுறது இந்த குஷ்டரோகி கேட்டது, ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இன்றைக்கு நாங்களும் கனவேரியா கடவுளால ஹீல் பண்ணேலும் உமக்கு சித்தமானால் என்றதுலதான் அவனுக்கு ஷுவரா இருக்கேன். இன்றைக்கு நாங்களும் ஹீல் பண்றது கடவுளுடைய சித்தமா? என்ன ஹீல் பண்றது? கடவுளால ஏலும். அதுலதான் பாருங்க, அது மத்தேயு முதலாவதாகவே அதுதான் போடுறான். அவன் கேட்கிறான். அவர் என்ன பதில் சொல்றார்? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, ஒரு குஷ்டரோகி, இப்ப கோவிட் மாதிரி. இன்றைக்கு கோவிட் ஆளு கிட்ட போக எங்களுக்கு பயமா இருக்கு. அன்றைக்கு குஷ்டரோகமா இருக்கிறார்கள், ஜனத்துக்கு மத்தியிலேயே வரப்படாது, கத்தி கொண்டு வரணும். குஷ்டரோகி வருகிறன் தூரவனும். இவன் ஜனங்களுக்குள்ள இப்படி செய்ய இயேசு அவனை பேசி கலைச்சிருப்பாங்க, ஒரு யூத தலைவரா இருந்தா. இவர் அப்படி செய்யவும் இல்லை, கையால அவனை தொடுற. ஏன்னா அவனுக்கு ஒரு மனுஷ கைப்பட்டே எவ்வளவோ காலம் இருக்கும். வந்துட்டு என்ன சொல்றாரு? எனக்கு சித்தம் உண்டு. மத்தேயு என்ன சொல்லுவாரு? நோய்களை குணமாக்குறது ஆண்டவருடைய சித்தம். அது பரலோராட்சியம். proclaim the kingdom of God, heal the sick.
உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தம். அவர் சொன்னாரா? குஷ்டரோகி was healed. இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்ற. இது இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்ற மாதிரி, டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டுங்க, காட்டி அவங்க கன்ஃபார்ம் பண்ணட்டும் உங்களுக்கு சுகம் வந்துட்டது என்று சொல்லி. அப்ப நீங்கள் இல்லை எனக்கு கோவிட் சுகம் வந்துட்டு என்று நீங்க போனா உங்களுக்கு கோவிட் இருந்தாண்டு தெரிஞ்சா ஜனம் எல்லாம் ஓடும். என்னால இல்ல நீங்க கொண்டே சர்டிபிகேட் காட்டி இங்க வேற நான் கோவிட் டெஸ்ட் எடுத்தனா எனக்கு இப்ப கோவிட் இல்லை. அந்த மாதிரி செய்ய சொல்றேன். அடுத்தத இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் இருந்தார். 100க்கு அதிபதி என்றால் அவன் ஒரு இஸ்ரவேல் இல்லை, யூதன் இல்லை, ரோமன். அந்த ஒரு 100 சோல்ஜர்ஸுக்கு அவன் பொறுப்பா இருக்கிறான். அவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஏன்னா ஒரு யூத ரபாய் ஒரு ஜென்டைல் வீட்டை போறது வந்து அந்த நாட்கள்ல நோ. அப்போ கொஞ்சம் அவன் ஒரு 100க்கு அதிபதியா இருந்தாலும் அவனுக்கு தெரியும் ஒரு யூத, சும்மா ஒரு யூதனே வரமாட்டான். இது ஒரு யூத மத தலைவர் என்ற வீட்டை வாரதா என்று சொல்லிட்டான். இது எல்லாம் யார் எழுதுறது? மத்தேயு எழுதுற. முதலாவதா சொன்னது என்ன? கடவுளுக்கு சித்தம் எங்களை குணமாக்குறது. இரண்டாவதா என்ன சொல்ல வர 2 பேருங்க இந்த கதை கூடாக, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். அப்ப மத்தேயு என்ன சொல்ல வர? இயேசு முதல் சுத்தமாகு என்று சொன்னார், உடனே குஷ்டரோகம் நீங்கிச்சு. இப்ப இவன் சொல்றான், ஒரு யூதன் இல்லை, ஒரு கிறிஸ்டியன் இல்லை, ஒரு ஹிந்து சொல்ற, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். மத்தேயு என்ன சொல்ல வர? ஆண்டவருடைய வாயில இருந்து அந்த வார்த்தை வரைக்க அதுக்கு அதிகாரம் இருக்கு, அதுக்கு வல்லமை இருக்கு. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். அவனுக்கு என்ன விளங்கிச்சு? யாரை பற்றி கதைக்கிறான்? உண்மையா இந்த வருத்தங்களுக்கு பின்னாலே எல்லாம் பல வேளையில அசுத்த ஆவிகள் கிரிய செய்து, அது அவன் அப்படி நம்பினான். இப்ப அவனுக்கு விளங்கிச்சு, இப்ப நடக்க வேண்டியதா அந்த அசுத்தாவி கலைக்கப்படும். இதால நான் சொல்லல எல்லா வருத்தத்துக்கு பின்னாலேயும் அசுத்தாவி இருக்குது, ஆனா அவன் அப்படி நம்பினான். அப்ப அவன் சொல்றான், உண்மையா நீர் வீட்டை வர தேவையில்லை, நீர் சும்மா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த பிசாசு கீழ்படியும் என்று அவன் சொல்றான். இதை இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தன் பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இயேசு பார்க்கிறார் என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க இல்லை, அவங்களுக்கு இயேசு உண்ட அதிகாரத்தை குறித்து, இயேசு தங்களுக்கு தந்த அதிகாரத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. ஆனா இவன் ஒருத்தன் வந்து இவ்வளவு சிம்பிளா விளங்குறான். அப்ப இன்னைக்கு நாங்க சொன்னா பிசாசுகள் கீழ்ப்படியணும்ன்றது அவற்ற வார்த்தை, அவற்ற சீடர்களுக்கு தந்திருக்கிற அதிகாரம், அதை நாங்க நம்புறோமா? இதையெல்லாம் நம்பாததாலதான் கூட வருத்தங்கள் எங்கள் ஆளுகை செய்யுது. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அவர் விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று வார்த்தையை பேசுறார். அந்த நாளிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமான. எவ்வளவு பவர் அவற்ற வார்த்தைக்கு இருக்கு மத்தேயு சொல்ல வர. முதலாவது குணமாக்குறது ஆண்டவருடைய சித்தம், அதான் பரலோக ராஜ்யத்தின் டெமான்ஸ்ட்ரேஷன். அவற்ற வார்த்தை அவ்வளவு வல்லமை இருக்கின்றத மத்தேயு காட்டுறேன். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவள் கையை தொட்டவுடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று. அந்த டச்
அது பார்ப்பீங்க. கனடாத்துல ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தேவை. குஷ்டரோகிய தொட்டார். அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் வந்து பார்க்கிறார், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யாம வருத்தங்கள் எங்களை அமர்த்தி வச்சிருக்கு. அவர் எங்களுக்குள்ளேயே இருக்கிறார். என்ன இப்ப அப்ப அண்டைக்கு பேதுருண்ட மாமியை தொட்டவருக்கு எங்களை தொட விருப்பம் இருக்காது. அண்டைக்கு நாங்க மடிஞ்சு கிடிஞ்சு ஐயோ அந்த வருத்தம் முதுகுலைவு கண்டு கொண்டு இருக்கிறதா அவருக்கு விருப்பம். அவர் தொடுறார், ஆனா எங்களுக்கு நம்ப இல்லாம இருக்கு. அல்ல, அந்த வார்த்தைகளை எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இப்ப அதை நாங்க அதிகாரத்தோட பேசாம இருக்கிறோம். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார். ஏன் இப்ப கதை போயிட்டு இந்த 100க்கு அதிபதி சொன்னா, நீர் ஒரு வார்த்தை சொன்னா பிசாசுகள் ஓடணும், அதோடைய வருத்தமும் ஓடணும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவன் அங்கேயே சுகமான நியூஸ் போனோன்னு எல்லாம் கொண்டாரான். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, ஓகே, அந்த அதிகாரம் அவற்ற வார்த்தையில இருந்தது. பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கிறார். அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி நோய்களை பற்றியும் கதைச்சாரா? இயேசு சுமந்தார் என்று அவர் உண்மையா சொன்னாரா? அது இனி மிச்சமே இருக்கல. அது மத்தேயுவே அதை சொல்ற, நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்த. அவர் சுமந்து கொண்டு போறார், அவர் அந்த வார்த்தையால குணமாக்கிட்டு போறார். அப்ப நீங்க ஒழும்பி நடவுங்க. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்ப இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். நாங்கள் இன்றைக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரியை ஏன் விரும்புறோம்? கூட சனம் எங்கிட்ட வருமன். ஆண்டவருக்கு தெரியும் தனக்கு வல்லமை இருக்கு, தன் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு. இது சும்மா விட்டால் அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி ஒன்றுதான் அவர் செய்திருக்கத்தக்கதா இருக்கும். அவர் அதுலயும் விருப்பம் இருக்கல. இந்த சத்தியங்களை சொல்லி சனத்தை விடுதலை ஆக்கும். அதே நேரம் மனதுருக்கம் அவருக்கு எப்பயும் இருந்தது. சனங்கள் படுற கஷ்டங்கள், ஆண்டவருக்கு பணிவிட செய்யறதுக்கு இந்த வருத்தங்கள் பாவங்கள் எப்படி தடையா இருக்குது என்பதை போய் எல்லாருக்கும் சொல்லணும் என்றுட்டு அவர் அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். சரியா? இப்ப பார்ப்போம். சரி, இது இப்படி நாங்க மறுபுறப்படையேக்க பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்றதுல எங்களுக்கு ஒரு டவுட்டும் இல்லை. பாவங்களை சுத்திகரிக்கிறார்ன்றதுலையும் டவுட் இல்லை. ஆனா நான் மறுபுறப்படையேக்க நோய்களையும் அவர் குணமாக்குறாரா? இதுக்கு பார்ப்போம். அங்க எகிப்துல இருந்து மக்களை அவர் எகிப்துல பார்வோனுக்கு அடிமையா இருந்துச்சு. நம்ம இன்றைக்கு சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறோம். அன்றைக்கு ரெட்சிய கடந்த உடனே அவையல் விடுதலையாக்கப்பட்டு எகிப்திய போர் வீரர்கள் எல்லாம் அந்த அந்த சுவந்த சமுத்திரத்துல மரித்தார்கள். அந்த மாதிரி நாங்களும் இன்றைக்கு ஞானம் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபுறப்படைந்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு புது வாழ்க்கைக்கு வாரம். அந்த நேரம் நடந்த ஒரு காரியம், பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சுவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வனாந்தரத்தில் நடக்க உங்களுக்கு டீஹைட்ரேஷன் நடக்குமே. 3 நாள் தண்ணி இல்லாம நடக்கணும். அப்போ ஐயோ நாங்க சாக போறோமா தண்ணி இல்லாமல். அவர்கள் மாறாவிலே வந்த போது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. இப்ப வந்தோன்னு ஒரு தண்ணியை பார்த்தோன்னு எல்லாருக்கும் பிற்றிய சந்தோஷம், ஓடி போய் குடிச்சா அது கசப்பா இருக்கு. இப்ப எகிப்துல நடந்த 10 வாதையில முதலாவது வாதம் அந்த நைல் ரிவர் எல்லாம் ரத்தமே மாறினது. அதுக்கு பிறகு அதை குடிச்ச மிருகங்கள் அதுகள் எல்லாம் செத்து போச்சு. சனங்களே அதை குடிக்க இல்லாம இருந்தது. இப்போ இப்படி போட்டு இப்படி தண்ணி இருக்குதுன்னு திருப்பி ஐயோ எங்களுக்கு இப்ப வருத்தம் நாங்க திருப்பி இங்க சா போறோமா? ரைட், 2வது பயம் வந்துட்டு.
அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. மாறாண்டா கசப்பு. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார். எங்களை இப்ப நீர் இப்படி கொண்டு போட்டு இப்படி விட்டிருக்கிறீரே. மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கத்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். அப்ப இது இன்றைக்கு இது பழைய ஏற்பாட்டுல 10 கற்பனைகளை கொடுத்து வேற கட்டளைகளை கொடுத்து லைஃப் அண்ட் டெத்தா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இதுகளுக்கு கீழ்படிஞ்சீங்களா இருந்தா லைஃப், இல்ல இதை புறக்கணிச்சீங்களா இருந்தா கர்ஸ், நீங்களே சூஸ் பண்ணுங்க. இன்றைக்கு born again இதுக்கு பிறகு அவர் இந்த கட்டளையை எல்லாத்தையும் ஆவியானவர் கூடாக எங்களுடைய இருதயத்துல எழுதுறார், வார்த்தையை தந்திருக்கிறார். அப்ப வார்த்தையை நாங்க ஆவியானவருக்கு கொடுத்துட்டோமே, ஆவியானவருக்கு தெரியும். ஆனா நாங்க தியானம் செய்ய அந்த ரேமா டிபாசிட் ஆகுது, பிறகு அந்த ஆவியானவர் வழி நடத்துவார். அப்ப இன்றைக்கு அவர் என்ன சொல்றார்? ஆவியானவரை பின்பற்ற போறீங்களா இல்ல அவரை புறக்கணிக்க போறீங்களா? அப்ப இந்த சத்தத்தை கேட்டு இதெல்லாம் அவருக்கு கவனமா கீழ்ப்படிஞ்சு நடந்தமா இருந்தா அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்களுக்கும் உண்மை. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண. நீங்க இப்ப என்ன பயப்படுறீங்க? நைல் ரிவர் ரத்தம் செத்த மாதிரி நீங்களும் எல்லாம் சாவ இல்ல. எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன். நான் தானே உங்களை காப்பாற்றி உங்களை கொண்டு போறேன் ப்ராமிஸ் லேண்ட். நானே உன் பரிகாரியாகிய கத்தர். அதான் இந்த ராஃபா. ஐ ஆம் ஜெகோவா ராஃபா. கத்தர் என்றா ஜெகோவா, பரிகாரி என்றா ராஃபா, டாக்டர். நான் தான் உன் டாக்டர். நான் அங்க வந்தோண்டே உங்களுக்கு மேல வர பண்ண மாட்டேன். அப்ப இது எங்களுக்கும் இன்றைக்கு இதே வாக்குத்தத்தம் தான், அது எங்களுக்கும் அப்ளை பண்ணுமே. இன்றைக்கு ஞானஸ்நானத்துக்கு பிறகு ஞானம் முதல் பிறகு ஸ்நானம் எடுத்து அவரை பின்தொடைக்க அவர் சொல்ற, நான் தான் உன் பரிகாரி ஆகிய கத்தர். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீர் ஊற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்த. பாருங்க, 3 நாள் கிடைக்கலையோட வெறும் அடிச்சு எல்லாம் செய்தது. கடவுள் அதை அனுமதிச்சார். ஏன்? அவரை சோதிச்சார். நீங்க என்ன நம்பி போவீங்களா? ஆவியானவரை நம்பி நடப்பீங்களா? அவர்கிட்ட சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னால போவீங்களா? தேவையான 12 நீரூற்றுகள், 12 நீரூற்றுகள். நீங்க முதல் தேடி அலைஞ்சனீங்களா, அது உங்களை தேடி வருது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார். அப்புறம் என்ன சொன்ன, அந்த தண்ணிக்கு அருக வனாந்திரத்துல பாளையம். அது மாதிரி எங்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், என்ன, நீங்க ஆவியானவருக்கு கீழ்படிஞ்சோடு போனீங்களா இருந்தால் எங்கள் பரிகாரியாகிய கத்தர் அவரே. அதுதான் பிறகு ஏசாயாவும் அங்க ஆண்டவர் என்ன மாதிரி சிலுவையில 2 காகவும் மரித்தார் என்று சொல்றார். சரி, இதுக்கு பிறகு லூக்கா 9:1-2 அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து பாருங்க என்ன சொன்னார் என்று, சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். அவர்கிட்ட இருந்த அதிகாரத்தை இப்ப இவையில கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். ஒரு வல்லமை இப்போ ஒரு துவக்க கொடுத்த மாதிரி ஒரு போலீஸ்காரனுக்கு. அதிகாரம் அந்த துவக்க பாவிக்கிறதுக்கு உரிய அதிகாரம். அப்ப எங்களுக்கும் அவர் வல்லமையை தந்து இருக்கிறார். எது வல்லமை? இயேசுவின் நாமத்தினால அதுக்கு வல்லமை இருக்குது. அதை பாவிக்கிற அதிகாரத்தையும் எங்களுக்கு தாரார். அப்ப வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து என்ன சொல்றார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், proclaiming the kingdom of God. அந்த PhD-ல நாங்க படிச்சது. பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும், healing the sick. அவர்களை அனுப்பினார், டிசைபிள் பண்றார். நாங்களும் இன்றைக்கு நாங்க சீடர்களாக
விசுவாசிகளை சீடராக வருவதற்கு அவர் கற்றுத்தந்த யாவையும் கை கொள்ளும்படி அவைகளுக்கு உபதேசம் பண்ணி படிப்பிக்கும். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஜெகோவா ராஃபா வாக்குத்தத்தத்தை கொடுத்த, சரியா இந்த வார்த்தையின்படி நடவுங்கோ, இதெல்லாம் நான் வரவிட மாட்டேன். புதிய ஏற்பாட்டுல ஆவிக்கு உங்களுக்குள்ள வந்த ஆவியானவரை பின்பற்றுங்கோ, இது வராது. ஏன்னா நான் தான் உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர். ஐசாயா 53 தெளிவாக அது சொல்லப்படுது. பிறகு தன் சீடர்களையும் அனுப்பி சொல்ற, நீங்களும் போய் கிங்டம் ஆஃப் காடை பற்றியும் சொல்லுங்க, என்ன மாதிரி பாவங்கள் மன்னிக்கப்படுது, அதே நேரம் ஹீல் த சிக். பிறகு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்கள் போய் எப்படி செய்யறான்னு சொல்லி. சரி, இன்னொரு இதை பார்ப்போம். சபை இதுக்கு பிறகு சபை தொடங்கி அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்துல சபையெல்லாம் வளர்ற நேரம் யாக்கோபு சொல்றார், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 13 to 15, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அவனுக்கு ஒரு கடமை இருக்கு, ஜெபிங்க உங்களுக்கு துன்பமா இருந்தால். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன், சந்தோஷமா பாடுங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அப்ப வியாதி துன்பம் இல்லையா? இல்ல, துன்பம் வந்து அவர் ஜெபிச்சு இருக்கிறார், வியாதி போயில். அப்ப என்ன செய்யட்டாம்? அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அதே மூப்பர்களை வரவழைக்க சொல்றார். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே, அங்க அவட்ட நாமத்துல தானே வல்லமை இருந்தது. அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி, எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அனாயிண்டிங்கை குறிக்குது. நாங்க இன்றைக்கு சில வழியில போய் எண்ணெயை பூசுறது கர்த்தருடைய நாமத்தினால. அந்த எண்ணெய் இஸ் ஒன்லி சிம்பலைசிங் த பவர் இன் ஹிஸ் நேம். அவனுக்காக ஜெபம் பண்ண யார் இப்ப ஜெபம் பண்ணட்டான்? மூப்பர்களை ஜெபம் பண்ணட்டான். அடுத்ததை சொல்றேன், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம். அப்ப அவன் முதல் ஜபிச்சது என்ன? துன்பப்பட்டு ஜபிச்சது என்ன? அதுல விசுவாசம் பத்தாது, அப்ப அது சுகமாக்காது. ஆனா மூப்பர்கள் வந்து இன்னும் கர்த்தருடைய நாமத்துல எண்ணெய் பூசி ஜபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவர் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவர் சொன்னாரோ, ஜபிச்சு பாருங்கோ, சரி வந்தால் நல்லம், இல்லை என்றால் அது கடவுளை அனுமதிச்சிருக்கிறார். அப்படி சொல்லி இல்லையா சொன்னா இருக்கப்படாது. சரி, நீ ஜபிச்சு போகலையா, மூப்பர்களை கூப்பிடு. மூப்பர்கள் அந்த விசுவாசம் உள்ள ஜபத்தை செய்யும் பொழுது இது அதுக்கு சுகம் பெறும். இப்போ இன்றைக்கு என்னன்னா, எங்களோட மூப்பர்களுக்கு கூட அந்த விசுவாசம் இல்லை. என்னன்னா அறிவு இல்லை, சரியா வார்த்தை என்ன சொல்லுதுன்றதெல்லாம் அறிவு இல்லை. அதால அந்த மாதிரி அதிகாரத்தோடு பேச இல்லாம இருக்குது. ஏன்னா அதிகாரம் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இல்லை. சரி, அடுத்ததை பார்ப்போம். இந்த 1 Peter 2:23 to 24, இது பேதுரு சொல்றார். அவர் எழுதின கடிதத்துல அவர் வையப்படும் போது, இது ஐசாயாவை அவரும் கோட் பண்றார். அதுல இருந்து சொல்றார், இயேசு வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இப்ப இவர் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ற, அவங்களுக்கு சரியான பெர்சிக்யூஷனுக்குள்ளால போறாங்க. அந்த நேரம் சொல்ற, இங்க பாருங்கடாப்பா, எஜமான் உங்களை அநியாயமா நடத்தினாலும் அரசாங்கம் அப்படி இப்படி செய்தாலும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்க, சகிச்சு கொள்ளுங்க. உங்களோட விசுவாசத்துக்காக பெர்சிக்யூஷன் வரும் பொழுது சைது. இயேசுவை பாருங்க, அவர் வையப்படும் பொழுது அவர் பதில் சொல்லல, அவர் மெட்டாக்களை பயமுறுத்த அவர் செய்திருக்கலாம். அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆண்டவர் நியாயமாய் தீர்ப்பு கொடுப்பார். அடுத்ததா என்ன சொல்றார்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அப்ப ஒரு நியாயமான தேவன் வந்து ஒரு 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 பாவமும் செய்யாத ஒரு ஆளை போட்டு இவ்வளவு பாடுக்குள்ள போறது அது நியாயமா? அவர் கொடுக்கிற தீர்ப்பு என்ன? அவர் வேண்டின அடியால மனித குலத்தின் பாவத்துக்கும் நோய்களுக்கும் அவர் விடுதலையை கொண்டாடுறார். இப்ப நாங்கள் பாவத்துக்கு சேர்த்து, இப்ப நாங்க என்ன சொல்லணும்? இங்க பேர் எந்த ஒரு பாவத்தை குறித்து நாங்க பயப்படப்படாது. அதுக்குரிய பலிய அவர் சுமந்துட்டார். நான் நீதிக்கு பிழைத்தேன். அப்ப எனக்கு என்ன தெரியும்? இப்ப எனக்கு கோப குணம் எனக்குள்ள இருந்தா இது இருக்கப்படாது, இது தொடர்ந்து இருக்க இயலாது. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். ரைட்? கோபத்தால பேசின வீண் வார்த்தைகளுக்கு மன்னிப்பு தாரார். ஆனால் நான் அந்த ஆவியால நடத்தப்படும் பொழுது நீதிக்கு பிழைத்திருந்து எல்லா குப்பைகளும் நீங்கும்.
பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். என்ன சொல்றார்? அவர் சுமந்தார். ஏன் சுமந்தார்? நாங்கள் இந்த பாவங்களுக்கு செத்து நீதிக்காக எங்களை ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லிட்டு சொல்றார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் என்ன சொல்றார்? எங்கட பாவங்களுக்காக இயேசு சிலுவையில மரித்துட்டார். இப்ப நாங்க பாவங்களுக்கு சாகணும், எங்களுக்குள்ள பாவம் இருக்க விடப்படாது. அதுக்காக ஒரு பாவமும் செய்ய மாட்டோம் என்று இல்லை. ஒரு பாவம் செய்ய நான் சொல்லணும் இல்லை, அது எனக்குள்ள ஆளுகை செய்யப்படாது. ஏன்னா இயேசு மரிச்சிட்டார், நானும் ஆவியானவரால் நடத்தப்படைக்க அது போகும். அதே மாதிரி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வருத்தத்தையும் அவர் சுமந்துட்டார். குணமானீர்கள், அது ஆல்ரெடி அவர் சிலுவையில அவர் சுமந்துட்டார். அந்த அடி வென்ற நேரம் சுமந்துட்டார். அப்ப எனக்குள்ள வருத்தம் இருக்கப்படாது. ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்ளுவனா இருந்தா எனக்குள்ள இருக்க ஒரு பாயோ கோப குணம் எப்படி தமிழனுக்கு எல்லாம் போகும். அப்படி யோசனை இருந்தா சாத்தான் சந்தோஷமா எங்களை அடிமையா வச்சிருப்பான். இல்ல நாங்க எங்களுக்கு புத்தி ஞானம் வந்தால் இருக்கப்படாது, ஆவியானவரால நடத்தப்படணும். சரியா? இன்னொன்று, தாவீதை பார்ப்போம். அவன் கடவுளுக்கு நெருக்கமாக இருந்தவன். அவன் சொல்றான் 103ஆம் சங்கீதத்துல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என்ன உபகாரம் செய்தாராம்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவரும் திருப்பி ரெண்டையும் கொண்டே போடுற. எங்களை அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறார். இயேசு வேண்டின இயேசு சுமந்துட்டார், ஆவியானவரை தந்திருக்கிறார். என்னையும் உங்களையும் கடமை அந்த ஆவியானவரால் நாங்க நடத்தப்படும் பொழுது அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறார், அதுகின்ற விளைவுகளை நீக்கிறார், நோய்களை குணமாக்குறார். அப்போ அது தாவீது அப்பயே சொல்றான். அப்போ எங்களுக்கும் இந்த தெளிவு வரும். சரியா? இப்போ எப்படி ஹவு டு வி ஹீல் த சிக், அதான் எங்கிட்ட டாபிக். வியாதியஸ்தர்களை எப்படி சுகமாக்குறது. HEAL 4 எழுத்து. ஹார்ட்ஸ் கன்விக்ஷன், இறுதிய நிச்சயம் முதல் வரணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். நாங்கள் நோயா இருப்பது அவருக்கு சித்தம் அல்ல, நாங்கள் பாவம் செய்து கொண்டிருப்பது அவருக்கு சித்தம் அல்ல. அதுக்காக இயேசு மரிச்சிட்டார், சுமந்துட்டார், பாவங்களையும் சுமந்துட்டார், வருத்தங்களையும் சுமந்துட்டார். எங்கட வருத்தங்கள், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் சுமந்தார். அப்ப நான் சுமக்கப்படாதேன். நான் ஒரு பாவத்தை பார்த்து கொண்டு ஐயோ இயலாத, இது இயலாத, இது அப்படி இருக்க இயலாது എന്നിട്ട് நான் ஆவியானவரால் நடத்தப்படைக்க. அந்த ஹார்ட் கன்விக்ஷன். மற்ற என்ன ஹார்ட் கன்விக்ஷன் இருக்கணும்? இயேசு இதை செய்தவர், எங்களையும் செய்ய சொல்லி அழைச்சவர், எங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். அப்போ நாங்கள் அதிகாரத்தை பாவிக்கணும். அந்த வல்லமை இயேசுன்ற நாமத்துல. பேதுருவும் யோவானும் சொன்னாங்களே, சில்வர் அண்ட் கோல்டு என்னட்ட இல்லை, பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னட்ட இருக்கிறது இயேசுவின் நாமத்துல, நசரேனாய இயேசுவின் நாமத்துல. அப்ப எங்களுக்கு அந்த இறுதிய நிச்சயம் இருக்கணும். இந்த வல்லமையை தந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார், அதை பாவி. அப்ப பிரச்சனையை பார்த்துக்கொண்டே ஒரு போலீஸ்காரன் ஒரு இடத்துல எல்லாம் கலவரம் நடந்து இதாக பயந்து கொண்டு ஐயோ இதுக்குள்ள நான் போக மாட்டேன்னா என்ன போலீஸ்காரனா? உனக்கு தெரியணும், உனக்கு வல்லமை இருக்கு, துவக்கி இருக்கு, உன்னிட்ட பெட்டன் இருக்குது, ரைட்? பாவிக்கிற அதிகாரம் உனக்கு இருக்குது, நீ பயப்படாம அந்த கலவரத்தை நிப்பாட்டு. அப்ப நாங்களும் இன்றைக்கு ஒரு பாவத்துல ஒரு ஆள் அடிமையா இருக்கிறதையோ நோய்க்கு குனிஞ்சு போய் இருக்கிறதையோ பார்க்கிற நேரம் எங்களுக்கு நிச்சயம் இருக்கும். யாக்கோபு சொன்னவர், சபையில ஒருதல் வருத்தமா இருந்து ஜெபம் பண்ணி போயிலையா மூப்பர்களை கூப்பிட்டு. அதுக்கு பிறகு அவர் அந்த இடத்துல சொன்னது எலியாவை பேர். எல்லாம் பாய்ந்து கொண்டிருந்த நேரம் அவன் ஜபிச்சான், மழை பெய்யாதென்று மழை பெய்யாது. பிறகு மழை பெய்யும் என்றான், மழை பெஞ்சது. அந்த விதமே எங்களுக்கு அந்த இதுதான் எங்களோட அடிப்படை பிரச்சனை. எங்களோட இருதயத்துல இந்த நிச்சயம் எனக்கு கூட. ஆனா பைபிளை எப்படி படிக்கணும் என்றதை அவர்கிட்ட கிருபையால எனக்கு சொல்லி தந்திருந்ததால நான் அதை வடிவ தியானிக்கும் பொழுது இது இருதய நிச்சயம், இது இல்லாம நாங்க ஹீல் பண்ண மாட்டோம்.
அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா வார்த்தையை படிச்சு பாருங்க. வார்த்தையை படிச்சு பார்த்து வார்த்தையை என்ன சொல்லுதா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அந்த ரேமாக்களை நீங்க போடேக்க பிறகு நீங்க ஒரு வருத்தக்காரனை பார்க்க சின்ன ரேமா வரும், அதை ஏற்றுக்கொள்ளாது. சரி, அடுத்தது எக்ஸசைஸ் அத்தாரிட்டி. எங்கட அதிகாரத்தை நாங்க பாவிக்கணும். இது போலீஸ்காரன் பார்த்து கொண்டு கலவரம் நடக்குதுன்னு சும்மா இருந்தா என்ன போலீஸ்காரன்? இன்னைக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை பாவிக்கிறோம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு அதுல அறிவும் இல்லை, அனுபவமும் இல்லை. அப்ப அதனால நாங்க ஐயோ பிச்சை வேணா, நான் எப்படி என்ன விடாப்பா, நான் ஜபிக்கிறேன். நாங்கள் அதுல பிசாசுகள் இருந்து கிரியை செய்யுது. என்ன இன்னைக்கு சில ஆக்களுக்குள்ள பாத்தீங்களா இருந்தா எல்லா பாவத்துக்கு பின்னால பிசாசுகள் இல்லை, ஆனா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வந்தவுடன் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இங்கிலீஷ்ல சொல்லும், அது ஒரு பிசாசு தான் இருந்து அதை செய்யுது. அதுக்காக ஆக்களுக்குள்ள பிசாசு இருக்குதா இல்லையா, அவர் போதாயருக்குள்ள பிசாசு இருக்கலாமா இல்லை தெரியா, ஆனா போதாயருக்குள்ள பிசாசு கிரிய செய்யுதுன்றது தெரியுது, சும்மா பார்க்க தெரியுது. நல்லா எல்லாம் பிரசங்கம் பண்ணுவார், ஆனா வீட்டை போய் பெஞ்சாதிக்கு அந்த மாதிரி கொடுக்கறது. அதப்படி அது குட்டி பிசாசுகளை அனுப்பி வச்சிருக்கிறான், பெருமை வருது, போதாயருமே இருக்கு. அப்ப அப்ப எங்களுக்கு வரணும், நாங்கள் சும்மா ஒரு ஆளுக்கு போய் தனியா பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காம அதுக்குள்ள பிசாசுகள் கிரிய செய்யும், அதை கலைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதை அடையாளம் காண்றதுக்கு எங்களுக்கு அந்த டிசர்ன்மெண்ட் தேவை. அதுக்கு பிறகு எக்ஸசைஸ் அத்தாரிட்டி. எங்களுக்கு என்னத்துக்கு அத்தாரிட்டி இருக்குது? பிசாசை கலைக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது, நோய்களை குணமாக்குறதுக்கும் அதிகாரம் இருக்கு. ஆதாம படைக்கிற நேரம் ஆதாம் ஒரு கொரோனா வைரஸை பார்த்து போன்னு சொல்லியிருந்தா கொரோனா வைரஸ் அவ்வளவுதான். அப்ப இன்றைக்கும் ஒரு நோயை பார்த்து நாங்கள் அது பாக்டீரியா கொண்டிருந்தா வைரஸ் கொண்டிருந்தா அது உடம்புட மெக்கானிசம் கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கிறது. எங்கட வார்த்தைக்கு அதிகாரம் மத்தேயு என்ன அவர் வார்த்தையினால் பிசாசுகளை துரத்தினார். இன்றைக்கு நாங்கள் இதை செய்கிறோம் இல்லை, என்னன்னா இருதய நிச்சயம் இல்லை. அதுக்கு ஏன்னா வேதத்தை நாங்க சரியா வாசிக்கிறோம் இல்லை, வேதம் என்ன சொல்லுதுன்றதை நாங்க ஐயோ அப்படியா இப்படியா இருக்கிறோம். மூன்றாவது anticipate manifestations. இந்த விதமாக வார்த்தையில வேறு ஒன்று, இதுதான் வார்த்தை சொல்லுது. அவற்ற வார்த்தை ஒரு காலம் போய்க்காது. போனோமா அதிகாரத்தை பாவிச்சோமா, அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்கணும் அந்த அதிகாரத்தால நான் பேசின வார்த்தையால அங்க காரியங்கள் நடக்க போகுது. என்ன நடக்கும்? பிசாசுகள் சில வேளையில மேனிஃபெஸ்ட் பண்ணும். ஒருத்தன் இருந்தா போல இப்படி ஆடலாம். என்ன அவன் அந்த பிசாசு அவனுக்குள்ள இருந்து கிரிய செய்த பிசாசு பார்க்குதாடே, இவன் அதிகாரத்தோட சொல்றான், இவனுக்கு தெரியும் எனக்கு வல்லமை இருக்குது, அந்த நாமத்தை பார்க்கிறேன், நான் வெளிக்கிடாம இருந்தா எனக்கு பிரச்சனை. வேற என்னத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? முழங்கால்ல வருத்தம் கண்டு கொண்டு இருக்கிறாரா? நீங்க சொன்னீங்களா அந்த முழங்கால் நீளம். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? இப்படி ஜபிச்சு போட்டு பிரதர் அந்த காலை ஒருக்கா நீட்டுங்க, முதலே சொல்லி போட்டும் செய்யலாம். நான் இப்ப இயேசுன்ற நாமத்துல நான் ஜபிக்க போறேன், ஜபிச்சு போட்டு உங்களை அந்த காலை நீட்ட சொல்ல போறேன், அல்ல ஒலும்பி இருக்க போறேன். ஐயோ அந்த கதையெல்லாம் இயேசுன்ற நாமத்துல நான் சொல்லிக்க அங்க விடுதலை வரப்போகுது, அதை விசுவாசிங்க. ஜபிச்சு போட்டு பிரதர் ஒலும்பி நில்லுங்க, காலை நீட்டுங்க. நாங்கள் இதையும் எதிர்பார்க்கிறோம் இல்லை, ஏன்னா எங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு இல்லை. இது ஒரு போலீஸ்காரன் காரன் இல்லைன்னு சொல்லி போட்டு கார் நிக்கல விட்டுருவாங்க, அவன் நிப்பாட்டாம போறான் போ. நீ எல்லாம் என்ன நீ காட்டினால் அவன் நிக்க. எனக்கு எல்லாம் எல்லாம் ஒரு போலீஸ்காரன் எங்கேயோ என்னவோ சொல்ல, நான் அதை வடிவா கவனிக்கையில போனோன்னா அவனுக்கு சரியான போவோம். என்ன கூப்பிட்டு நீ என்ன நினைக்கிற? அப்ப அந்த இது எங்களுக்குள்ள வரணும். நான் சொன்னேன்னா நோய் போகணும், பிசாசு போகணும். அது மாத்திரம் இல்லை, ஏஞ்சல்ஸும் மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸும் வேறும் அதுகள் பார்த்து கொண்டு இருக்குது. நாங்கெல்லாம் இன்னைக்கு இயேசு இருக்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகள். நாங்க சொன்ன உடனே ஏஞ்சல் வேற. அப்ப ஏஞ்சல் வரைக்குள்ளேயே அதுல மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். இதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இல்லை. இப்ப இயேசுட யோசிச்சு பாரு, அவருக்கு என்னவாவது டவுட் இருந்திருக்குமா? அவர் ஒரு ஆளை இல்ல. அவருக்கு இருந்த பிரச்சனை சில பேர் நம்ப மறக்கிறாங்க. உனக்கு ஏதாவது தெரியுதா? இல்ல சனங்கள் எல்லாம் மரங்கள் போல தெரியுது. அவர் திருப்பியும் ஒன்றை செய்து போட்டு சொல்ல, இப்ப என்ன மாதிரி இப்ப அவனுக்கு தெரிஞ்சது.
அப்ப இயேசு புலம்பேல தழும்பேல, ஏன்னா அவருக்கு இருதய நிச்சயம் இருந்தது. நான் அப்பாண்ட பிள்ளை, நான் மேசியா, இதுக்குத்தான் வந்திருக்கேன், நான் சொன்னா இதுகள் கீழ்படியும். அப்ப இப்படி நாங்கள் ஹார்ட்ஸ்க்கு இருதய நிச்சயம் இருந்து எங்களோட அதிகாரத்தை நாங்க எக்ஸசைஸ், we must exercise faith. வார்த்தை சொல்லுதுன்னு தெரிஞ்சு போட்டு அதுல நான் விசுவாசத்தை காட்டி நான் பாவி காட்டி அடுத்ததாக வந்து லுக் ஃபார் அ ரேமா. சரி, இன்றைக்கு வந்து இயேசுவை போல நாங்கள் இன்னும் நல்ல சீடர்களை வளராததால எங்களுக்குள்ள வந்து சில வேளையில நாங்க சொன்னோன்னா நடக்குது இல்லை, நடக்கலைன்னு சாத்தானே சும்மா சும்மா பைத்தியகார வேலை, சும்மா இரு, சர்ச்சுக்கு போனியா, பைபிள் படிச்சியா, பாடினியா, அதோட இரு, மற்றபடி வருத்தம்டா டாக்டர்கிட்ட போ. தயவு செய்து டாக்டர்கிட்ட போக வேண்டாம் என்று நான் சொல்லேன். இயேசு கூட டாக்டர்கிட்ட போக வேண்டாம் என்று சொல்லல. ஆனா மருந்த எடுக்கிற நேரம் அவங்களையே சார்ந்து கொண்டு இருக்காதே. ஏன்னா அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்தது ஆண்டவர், அதையும் அறகுறையத்தான் அவங்க பெற்று வச்சிருக்கிறாங்க, எங்களை ஏமாத்து. அது இப்ப உங்களுக்கு வருத்தம் இருக்குதா, இருக்கப்படாது. சரி, அந்த விசுவாசம் இல்லையா, பரவாயில்ல, போய் அவன்கிட்ட போய் மருந்தேடுங்க. ஆனா இங்கால சேரும்போ ஆண்டவர் இல்ல வார்த்தையில சேரும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கு போகவே மாட்டீங்க. அதுக்கு தேவையிராது. ஏன்னா உடம்பு காட்டும். அப்போ ஒரு வருத்தம் வந்தாலும் நீங்க டாக்டர்கிட்ட போய்க்க முதல் ஜெகோவா ராஃபாட்ட போவீங்க. ஆனா இப்ப போய் வீரம் கிடைக்க வேண்டாம். அந்த விசுவாசத்துல வளரையிலேண்டா, வார்த்தையில இருந்து ஹார்ட்ஸ் கன்விக்ஷன் வரையில, ஒத்தாரிட்டிய பாவிச்ச அனுபவங்கள் இல்ல, இதை போய் எடுங்கப்பா, இதை எடுங்கோ. ஆனா இப்ப இந்த மாதிரி நேரத்துல நான் ஒருத்தனை பார்த்து இயேசுவின் நாமத்தில் ஒழும்பி நடண்டா, அவன் ஒழும்பாடி இப்ப நான் என்ன செய்வேன்? அப்ப நான் தோல்வியை ஒருத்தவங்க, ஐயோ எனக்கு இது தெரியாதப்பா, என்ன விடுங்கொண்டு, இனி இந்த நான் பிச்சை வேண்டாம், இன்னொரு ஹீலிங் மீட்டிங் என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்றார். இல்ல, ஆண்டவர் என்ன சொன்னவர், நீ இதான் என்ற சித்தம், நீ ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது. அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்? ஆவியானவரே, சபை இந்த நிலையில இருக்குது, எங்களை மன்னியும் ஆண்டவரே, இப்ப நான் என்ன, இதை நான் இப்ப எப்படி ஹேண்டில் பண்றேன்? ஏன் அந்தாலும் ஒழும்பையில சீட்டுல இருந்து இப்ப ஆண்டவர் ஒரு ரேமா வந்து சின்ன ரேமா தருவார். ஞாபகப்படுத்துவார், அந்த 10 குஷ்டரோகிகள் திரும்பி போற நேரம் தான் ஜோம் வந்தார். நீங்க விசுவாசத்தை கைவிடாதீங்க, போய் வார்த்தையை மெடிடேட் பண்ணுங்க. ஏன்னா அவர் இப்போ ஒழும்பினாலும் பிறகு அவர் வார்த்தையை நம்பாட்டில் வருத்தம் திருப்பி வந்துடும், பிசாசு திருப்பி வந்துடும். அப்ப அந்த இடத்துல நான், ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே அதானே பேசினா, அவர் அதுல சொல்லி தருவார். நீ இப்ப என்ன சொல்லணும், அவனுக்கு என்ன சொல்லணும், சில வேளையில என்ன சுத்திகரிப்ப. சரியா? நாங்க இப்படி செய்யும் பொழுது we'll heal the sick. So ஆமீன். ஒரு ஜபத்தோட முடிக்கிற. அன்பு இரக்கம் நிறைந்த பிதாவே, வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது உமக்கு சித்தம். நாங்கள் பாவத்தில் இருப்பது உமக்கு விருப்பம் இல்லை பிதாவே. நாங்கள் நோய்களோடு இருப்பது உமக்கு விருப்பம் இல்லை பிதாவே. அதற்காகத்தான் இயேசுவை அனுப்பி அவர் சிலுவையிலே எமது வருத்தங்களையும் எங்களது பாவத்தின் தண்டனையையும் சுமந்து எங்களுக்கு விடுதலையை தந்திருக்கிறார் பிதாவே. எந்த ஒரு பாவத்தை குறிச்சும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. பாவத்தின் தண்டனையையும் அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த பாவத்துக்கு விடுதலைக்குரிய ஆவியானவரையும் தந்திருக்கிறார். அவரால் நான் நடத்தப்படும் பொழுது சுவாமி, அந்த பாவம் அது கோபமாயிருந்தாலும் காமமாயிருந்தாலும் என்ன குப்பையாயிருந்தாலும் என்னை விட்டு நீங்க வேண்டும். அதே விதமாக நாங்கள் வருத்தமாயிருப்பது, நோய்களாயிருப்பது உமக்கு பிரியமில்லை பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள். நீர் அந்த நோய்களையும் இயேசுவை சுமக்க பண்ணினீர். ஆகவே நாங்கள் சுமக்கப்படாது. ஒரு நோய் இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் சொல்ல வேண்டும், இயேசு ஏற்றுக்கொண்டு விடா, போ என்ன விட்டு, என்ற மனப்பயங்கள் நீங்க வேண்டும் பிதாவே. பிதாவை எங்களுக்கு கற்றுத்தாரும், அந்த இறுதிய நிச்சயத்தை கற்றுத்தாரும், அந்த அதிகாரத்தை, நாங்கள் வார்த்தையை அதிகாரத்தோடு பேசுகிற வேளையிலே ஆவிகள் ஓடுவதையும் நோய்கள் ஓடுவதையும் தேவதூதர்கள் வருகிற அந்த அனுபவங்களை, அந்த எதிர்பார்ப்புகளை எங்களுக்கு தாரும் பிதாவே. அந்த விதமாக நாங்கள் வளரும் மட்டும் பிதாவே.
ஆவியானவர் தருகிற அந்த ரேமா வார்த்தையினால் எங்களை நடத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த ஃபிட் குடும்பத்திலே சுவாமி நீர் ஒழும்பி நீர் பிரகாசிக்க வேண்டும் பிதாவே. குணம் அளிக்கிற preaching, proclaiming the kingdom of God, healing the sick, எல்லாரும் ஒழும்பி பிதாவே. இந்த விதமாக நாங்கள் நடக்க எங்களை எங்களை வளர்த்து வருகிறதை நாங்கள் காண்கிறோம். தொடர்ந்தும் நடத்தும் சுவாமி. இன்னும் டிசைப்ளிங் த பிலீவர்ஸ், விசுவாசிகளை சீடராக்க அவர்களும் இந்த ரகசியங்களை படித்து பிதாவே பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன விதமாக எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரலாம், அதற்கு ஞானம் வர வேண்டும், இயேசு யார் என்ற ஞானம் வர வேண்டும் என்ற இந்த சத்தியங்களை சொல்லி பிதா ஆவியானவரை பெற்று அவர் எல்லா வரங்களோடும் வருகிறார். எங்களுக்கு எந்த தேவைக்கு ஏதோ அந்த தேவையான வரங்களை தருவார். நாங்கள் ஆவியில் நிறைகிற வேளையிலே இந்த வாழ்க்கையை எங்களை கற்றுத்தார். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். All right.